Welcome to ARAM'S Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல geography topics in news last week பார்க்கலாம். So first list of topics: Gulf of Oman, Kyushu Island, heat waves, river Betwa, Anna Sagar Lake. So Anna Sagar Lake, heat waves, Kyushu Island, river Betwa, Gulf of Oman. இந்த டாபிக்ஸ் பத்தி இன்னைக்கு நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். Okay, so first Gulf of Oman. Why was this in news ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈரான், ரஷ்யா அண்ட் சைனா இவங்க வந்து ஜாயின்ட் நேவல் ட்ரில்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க கல்ஃப் ஆஃப் ஒமன்லன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஓகே, யாரு என்ன ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ கல்ஃப் ஆஃப் ஒமனோட ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்க்கறது தான் நம்மளுக்கு யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்ல நெசசரி. கரெக்டாங்க? ஸோ வி ஷுட் பி நோயிங் மோர் அபவுட் தட் Gulf of Oman. So இதோட லொகேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா, it connects Arabian Sea to Strait of Hormuz leading to Persian Gulf. ஓகேங்களா? And what are the bordering countries? Oman, UAE, Iran and Pakistan. ஓகேங்களா? ஸோ இந்த நாலு வந்து பார்டரிங் கண்ட்ரிஸா இவங்களுக்கு இருக்கு. ஓகே, அண்ட் இதோட ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து இட் இஸ் எ கிரிட்டிக்கல் மேரிடைம் ரூட். அண்ட் இங்கே வந்து ஆயில் கேரியிங்கில், ஆயில் ட்ரேடில் வந்து மிடில் ஈஸ்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ்க்கு கனெக்ட் பண்ணி அந்த ரூட் ப்ரொவைட் பண்ணுற அந்த லொக்கேஷனில் இவங்க லொக்கேட் ஆயிருக்காங்க. ஸோ தே ஆர் வெரி மச் ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் ஆஸ் தே connect that Middle East to international markets. So oil trade la imga rombave they are playing that strategic role. So oil transportation la oil tankers nu vandu Persian Gulf nu global destination ku vandu link pandradhula they are playing a very crucial role. And idoda connection nu solli pathina they lead to Strait of Hormuz through which 1/3 of global seaborne oil passes. So இதுதான் இங்க வந்து இந்த ஆயில் ட்ரேடிங், ஆயில் மார்க்கெட் வந்து ஆயில்னு வந்து லிங்கிங் இட் டு குளோபல் மார்க்கெட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங் யூ ஷுட் பி மெயின்லி ரிமெம்பரிங் அபவுட் திஸ் region. Okay, and bordering countries and its location. Next, economic role. Again, this supports fishing, shipping and trade for the bordering nations. And என்ன ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா, நேவல் கான்ஃப்ளிக்ஸ் வந்து இங்கே ஃப்ரீக்வெண்ட்டாகவே வந்துட்டு இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் இது ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் சொல்லி சொன்னோமா, ஸோ மிலிட்ரி ப்ரெசன்ஸ் இங்கே இருக்கும். அண்ட் ஆல்சோ பைரசி த்ரெட்ஸ் இங்கே கண்டிப்பாக இருக்கும். அண்ட் பயோடைவர்சிட்டியில் ஆப்வியஸ்லி மெரைன் லைஃப் வந்து ரொம்ப ரிச்சாகவே இந்த ரீஜியனில் இருக்கும். அண்ட் என்வாயர்மெண்டல் கன்சர்ன்ஸ் சொல்லி பார்க்கும்போது ஆயில் இஸ் பாசிங் த்ரூ தட் ரூட், ஸோ ஆயில் ஸ்பில்ஸ் வில் பி த மேஜர் கன்சர்ன், ரைட்? So that is the major risk. And இங்க வந்து ports and trade hubs பாத்தீங்கன்னா, ports like Port of Sohar and Chabahar Port இவங்க எல்லாமே அந்த regional tradeல they are playing a very crucial role. So when you see about Gulf of Oman, அதோட location, bordering countries, strategic role, environmental risks, ஓகேங்களா? So economic perspective and the ports nearby இது எல்லாமே நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், கியூஷு ஐலாண்ட். கியூஷு ஐலாண்ட் ஏன் நியூஸ்ல இருந்ததுன்னா, ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் வந்து லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ்னு வந்து சவுத் வெஸ்டர்ன் ஐலாண்ட் ஆஃப் கியூஷுன்னு வந்து டிப்ளாய் பண்ணுறதுக்கு வந்து தே அனௌன்ஸ் தி பிளான்ஸ் சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ வேர் இஸ் தட் கியூஷு ஐலாண்ட் சொல்லி நம்ம பார்க்க வேண்டிய நெசசிட்டி இருக்கு. ஸோ ஜியோகிராஃபிக்கல் ரேங்க்னு சொல்லி நீங்கள் எடுத்தீங்கன்னா, சதர்ன் மோஸ்ட் அண்ட் தேர்ட் லார்ஜஸ்ட் ஜப்பான்ஸ் 4 மெயின் ஐலாண்ட்ஸ். ஜப்பான்ல உங்களுக்கு 4 மெயின் ஐலாண்ட்ஸ் இருக்கு. அதுல தேர்ட் லார்ஜஸ்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா திஸ் கியூஷு ஐலாண்ட் அண்ட் இட் இஸ் சதர்ன் மோஸ்ட் இன் தட். ஓகே, அண்ட் நீங்க எடுத்தீங்கன்னா ஏரியா அண்ட் பார்டர்டு பை ஈஸ்ட் சைனா சி அண்ட் பசிபிக் ஓஷன். ஸோ பார்டர்ஸ் நீங்க பார்க்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஈஸ்ட் சைனா சி அண்ட் பசிபிக் ஓஷன் வந்து பார்டர்ஸா இருக்கு. அண்ட் இங்க ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ் மவுண்டைன் ரீஜியனா எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ், மவுண்டெய்னஸ் டெரைன், ஆக்டிவ் வால்கனோஸ், கோஸ்டல் பிளெயின்ஸ், ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இது எல்லாமே இங்க இருக்கு. ஓகே, அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ வெரி நியர் டு கொரியா. ஓகேங்களா? So there is some strait called Tsushima Strait. Okay, அது வந்து ஈஸ்டர்ன் சேனல். This is the one which separates Kyushu and Korean Peninsula.
ஸோ கியூஷு கொரியன் பெனின்சுலான்னு செப்பரேட் பண்ணுற ஸ்ட்ரெயிட் வந்து சுஷிமா ஸ்ட்ரெயிட். ஸோ அந்த மாதிரி கொரியாவுக்கு கூட this is very this lies at a very proximity to Kyushu. And volcanic activity and pathina, obviously several volcanic ranges inga irukku, including Mount Aso, which is largest active volcano crater. Okay, so when you see about Kyushu Island, you should be knowing all this. And what is the highest peak? Mount Kuju is the highest point. Okay, and how is the climate and vegetation there? Subtropical climate with heavy rainfall supporting lush subtropical vegetations. So subtropical climate அங்க இருக்கு. Major rivers Chikugo river. And what are the key cities and சொல்லி பாத்தீங்கன்னா industrial kita Kyushu, commercial Fukuoka and historic Nagasaki are major urban areas there. And இங்க agriculture எப்படி போயிட்டு இருக்கு? What are the key crops and சொல்லி பாத்தீங்கன்னா rice, tea, tobacco, sweet potatoes and citrus fruits. And இங்க industries எந்த மாதிரியான industries இருக்குன்னா iron, steel, chemical production, etc. So நீங்க இந்த Kyushu Island and பார்க்கும்போது where is it? Southern most இல்லையா? ஜப்பான் இருக்கிற 4 main islandsல இது second largest, third largest, and then you should be knowing the borders. So East China Sea எங்க இருக்கு, Pacific Ocean எங்க இருக்கு. So இந்த Kyushu Island வந்து mountains இருக்கிற region, active volcanoes presence ஏதாவது இருக்கா, subtropical climate இருக்கா, இல்ல எப்படி climate எப்படி இருக்காங்க, vegetation எப்படி இருக்கு. Okay, and then you should be knowing what kind of crops அங்க நம்ம பார்க்க முடியும், எந்த மாதிரியான industries அங்க இருக்கு, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் when you see that particular island. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹீட் வேவ்ஸ். ஹீட் வேவ்ஸ் ஏன் நியூஸ்ல இருந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஎம்டி என்ன பண்ணிருக்காங்க, ஹீட் வேவ்ஸ் சிவியர் ஹீட் வேவ்ஸோட வார்னிங்ஸ் வந்து several times கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி இருக்கு. ஓகே, அண்ட் several heat waves warnings வந்து IMD கொடுத்திருக்காங்க. அண்ட் ஹீட் வேவ்னா என்னன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா unusually high temperature compared to normally expected one. ஸோ நார்மலாக இந்த ஏரியாவில் இவ்வளோ டெம்பரேச்சர் ரேஞ்ச் இருக்கும்னு சொல்லி இருக்குமா, அந்த யூஸ்வலி எக்ஸ்பெக்டட் ரேஞ்சோட அன்யூஸ்வலாக ரொம்ப அதிகமாக இருந்தால் we call that as heat wave. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஹீட் வேவ்ல நார்மலி is considered if maximum temperature of a station reaches at least 40 degrees Celsius or more for plains and 30 degrees Celsius or more for hilly regions. So hilly regionsல 30 degrees தாண்டினாலே இப்படிதான் கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் நீங்க பிளெயின்ஸ் எடுத்தீங்கன்னா 40 degrees தாண்டும் போது. ஓகே, அண்ட் எவ்வளோ டெம்பரேச்சர் நார்மல் டெம்பரேச்சர் நந்து பீக்குக்கு போனா, தட் இஸ் டிபார்ச்சர் ஆனா வேரியேஷன் வந்தா நம்ம ஹீட் வேவ்னு சொல்லுவோம் சொல்லி கேட்டிங்கன்னா, ஹீட் வேவ்னு சொல்றதுக்கு நார்மல் டெம்பரேச்சரோட 4.5 டிகிரி செல்சியஸ் டு 6.4 டிகிரி செல்சியஸ் டிபார்ட் ஆனாலுமே we call that as heat wave. அதுவே சிவியர் ஹீட் வேவ்னு சொல்லணும்னா greater than 6.4 டிகிரி செல்சியஸ் நார்மலோட டிபார்ச்சர் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we call that as severe heat wave. ஓகேங்களா? அண்ட் ஆக்சுவல் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்தா ஹீட் வேவ், எவ்வளோ இருந்தா சிவியர் ஹீட் வேவ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் கிரேட்டர் தேன் 45 டிகிரி செல்சியஸ் இருந்தா we call that as heat wave, and actual maximum temperature greater than 47 டிகிரி செல்சியஸ் இருந்தா we call that as severe heat wave. ஓகேங்களா? So you should be knowing about all these things. And heat wave coastal stationsல வந்து when maximum temperature departs 5.5 degrees Celsius or more from normal we call that as thing. And heat waves வந்து இந்தியால மார்ச் டு ஜூலை வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேசிக்கலி நீங்க ஹீட் வேவ்னு பார்க்கும்போது எவ்வளோ டெம்பரேச்சர் டிபார்ச்சர் இருந்தா அண்ட் எவ்வளோ ஆக்சுவல் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இருந்தா ஹீட் வேவ், எவ்வளோ டெம்பரேச்சர் டிபார்ச்சர் இருந்தா ஆர் எவ்வளோ ஆக்சுவல் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இருந்தா சிவியர் ஹீட் வேவ். ஓகேங்களா? கோஸ்டலுக்கு எவ்வளோ, பிளெயின்ஸ்க்கு எவ்வளோ, லைக் யூனோ ஹில்லி ரீஜியன்ஸ்க்கு எவ்வளோ, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டி நெசசிட்டி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ரிவர் பெட்வா. ரிவர் பெட்வா எதுக்கு நியூஸ்ல இருந்ததுன்னா, இது ஒரு டைம்ல விந்தியாஸ்க்கு வந்து லைஃப் கொடுத்த ஒரு ரிவர். ஸோ அங்க கிங்டம்ஸ் எல்லாம் இது பண்ணி அந்த நாரிஷ் பண்ணது எல்லாமே இவங்க தான். அந்த மாதிரி இருந்த ரிவர் பெட்வா இப்போ வந்து
it is suffering in silence and சொல்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் இருந்தது. ஓகேங்களா? ஸோ நவ் யூ ஷுட் பி knowing about river Betwa. So where is it, origin எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா obviously you'll be knowing Vindhya ranges. ஏன்னா கான்டெக்ஸ்ட்லயே இது வந்து விந்தியா ரேஞ்சஸ்னு ஒரு டைம்ல ரொம்பவே சப்போர்ட் பண்ணி நரிஷ் பண்ண ஒரு ரிவர்னு சொல்லி பார்த்திருக்கோமா. ஸோ இட் ஆரிஜினேட்ஸ் இன் விந்தியா ரேஞ்சஸ் இன் மத்திய பிரதேஷ். ஸோ விந்தியா ரேஞ்ச் மத்திய பிரதேஷ்ல ஆரிஜின் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இது வந்து யமுனாவோட ட்ரிபியூட்டரி. ஓகேங்களா? ஸோ யமுனாஸ் ட்ரிபியூட்டரி. அண்ட் இது எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் ஃப்ளோஸ் த்ரூ மத்திய பிரதேஷ் அண்ட் உத்தர் பிரதேஷ் சப்போர்ட்டிங் தேர் வாட்டர் நீட்ஸ் அண்ட் இரிகேஷன் நீட்ஸ். ஓகேங்களா? மேஜர் டேம்ஸ் என்ன இந்த ரிவர் பெட்வாக் மேலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜ்காட் டேம், மட்டத்திலா டேம் அண்ட் கென் பெட்வா லிங்க் ப்ராஜெக்ட் வந்து இன்னொரு கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ரிவர் வாட்டர் லிங்கிங் ப்ராஜெக்ட்ல இந்த கென் பெட்வா அந்த லிங்கிங் ப்ராஜெக்ட் வந்து it is very famous. So this is the first interlinking of rivers project. So Ken Betwa and the river interlinking project la India la first interlinking project வந்து இந்த Ken Betwa da. ஓகேங்களா? and what are its tributaries? Dasan, Jamni and Baina rivers. and ஏதாவது historical significance இது இருக்கானா? ஆமா. there is one ancient city called Orcha and this is known for Bundela architecture. so இந்த ancient city வந்து இந்த river Betwa ஓட banksல தான் locate ஆயிருக்கு. okay? so when you see about river Betwa, origin எங்க? விந்தியாஸ்ல. so it flows through Madhya Pradesh and Uttar Pradesh. so அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க and what are the important dams? so இதுக்கு ரிலேட்டட் ஏதாவது key infrastructure project இருக்கா? அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? tributaries என்னென்ன? ஓகேங்களா? and what is the historical significance? is there any ancient city there on the banks of that river? all these things you should be knowing. okay? next, Anna Sagar லேக். இது ஏன் நியூஸ்ல இருந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ராஜஸ்தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க என்னன்னு சொல்லி ஆனா சாகர் லேக்ல இருக்கிற அந்த 7 வண்டர் பார்க்னு வந்து 6 monthsக்குள்ள ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி. ஓகே? ஸோ ஆனா சாகர் லேக் வாஸ் இன் நியூஸ். ஸோ எங்க இருக்கு இந்த ஆனா சாகர் லேக்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் யூ ஷுட் பி நோயிங், பேர் வச்சு கூட நீங்க கண்டுபிடிக்கலாம். இட் இஸ் அ ஆர்டிஃபிஷியல் லேக். எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல. ராஜஸ்தான்ல இருக்கனால தானே சுப்ரீம் கோர்ட் ராஜஸ்தான் டைரக்ட் பண்ணிருக்காங்கன்னு கான்டெக்ஸ்ட்ல படிச்சோம். கரெக்ட்? ஸோ இட் இஸ் இன் ராஜஸ்தான் and it is an artificial lake. okay? and it is surrounded by Daulat Bagh Gardens. that gardens was built by Jahangir and also Cobra Behroom Temple. ஓகேங்களா? and இன்னொன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் டெசிக்னேட்டட் ராம்சர் சைட். ஓகே? ஸோ ஆனா சாகர் லேக் வந்து ஆனா சாகர் லேக் வந்து ராம்சர் சைட்டான்னு சொல்லி கேட்டீங்கன்னா நோ, இது ராம்சர் சைட்டா நம்ம டெசிக்னேட் பண்ணல. அப்படின்னா எக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் பயோடைவர்சிட்டி இம்பார்ட்டன்ஸ் இல்லையா? அந்த மாதிரி கிடையாது. எக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்கிற ஒரு பிளேஸ் தான். ஓகே? அண்ட் இங்க வந்து இன்வேசிவ் what are the threats ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா pollution is obviously a threat and அது தாண்டி இந்த வாட்டர் ஹியாசின்த் ன்னு சொல்ற இந்த இன்வேசிவ் ஸ்பீசிஸ்னால கூட ரொம்பவே இங்க ஆனாசாகர் லேக்ல எஃபெக்ட் இருக்கு. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். ஸோ ஆனாசாகர் லேக்ல ஸோ எங்க வந்து இது இருக்கு? ஆர்டிஃபிஷியல் லேக்கா எப்படி ராஜஸ்தான்ல இருக்கா? ஸோ இது வந்து இங்க பார்டர்ஸ்ல ஏதாவது ஒரு சிக்னிஃபிகண்ட் பிளேசஸ் இருக்கா? ஸோ தௌலத் பாக் கார்டன்ஸ் அந்த மாதிரி ஒருவேளை அந்த கார்டன் இருந்தா அதோட ஹிஸ்டரியில அது வந்து இட் வாஸ் பில்ட் பை ஹூம் அண்ட் தென் இது ராம்சர் சைட்டா இல்லையா? எக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் எடுக்கிற சைட்டா இல்லையா? threats ஏதாவது இருந்தா what are those threats? இதெல்லாம் நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? so now let's go for a quick revision. so first is Gulf of Oman. Gulf of Oman ன்னு சொல்லி பார்க்கும்போது அதோட லொகேஷன் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். connects Arabian Sea to Strait of Hormuz leading to Persian Gulf. so இங்க bordering countries Oman, UAE, ஈரான் அண்ட் பாகிஸ்தான். ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயில் ட்ரேட்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அண்ட் இட் லிங்க்ஸ் தட் அந்த ஆயில் ரூட்ல அந்த மேரிடைம் ரூட்ல வந்து இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அண்ட் இங்க அதனால தான் ரிஸ்க் என்னன்னா ஆயில் ஸ்பில்ஸ்னால வர ரிஸ்க் வந்து என்வாயன்மெண்டல் ரிஸ்கா கன்சர்னா கூட நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அண்ட் தென் இங்க பயோடைவர்சிட்டி ஆப்வியஸ்லி ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு அண்ட் போர்ட்ஸ் இந்த சபாஹர் போர்ட் அந்த ரீஜனல் ட்ரேட்னு சப்போர்ட் பண்ற போர்ட்ஸ் நிறையவே இருக்கு அண்ட் இது ஆயில் ட்ரேட் இருக்கிற பிளேஸ்னால அந்த ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்னால நேவல் கான்ஃப்ளிக்ஸும் வந்துட்டு இருக்கும், மிலிட்ரி பிரசன்ஸும் ஆல்வேஸ் வில் பி தேர். அதுக்கப்புறம் கியூஷு ஐலாண்ட்.
Kyushu Island எங்க இருக்கு? Japan's fourth, Japan's third largest island among the 4 main islands and it is in southernmost part. ஓகேங்க. ஸோ இங்கே பார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைனா சி இருக்கு, பசிபிக் ஓஷனும் இருக்கு. ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸில் மவுண்டேனியஸ் டெரைன், வால்கனோஸ் இருக்கா, ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்கா, கோஸ்டல் பிளைன்ஸ் இருக்கா, ஸோ இது எல்லாமே இருக்கிற ஒரு இடம். அண்ட் கொரியாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் விச் இஸ் தட் ஸ்ட்ரைட்? சுஷிமா ஸ்ட்ரைட். இதுதான் கியூஷு அண்ட் கொரியன் வந்து செப்பரேட் பண்ற அந்த ஸ்ட்ரைட். அண்ட் வால்கனிக் ஆக்டிவிட்டி இங்க வந்து ஆக்டிவ் வால்கனோ கிரேட்டர் இருக்கிற ஒரு இடம். அண்ட் ஹையஸ்ட் பீக் பார்த்தீங்கன்னா மவுண்ட் குஜு. அண்ட் மேஜர் ரிவர் சிக்குகோ ரிவர். அண்ட் அக்ரிகல்ச்சரில் இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ், டீ, டொபாக்கோ இதெல்லாம் இருக்கும். அண்ட் எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது தெர் பி த சயன்ஸ் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் ப்ரொடக்ஷன் எக்ஸெட்ரா. ஹீட் வேவ்ஸில் பார்த்தீங்கன்னா heat waves departure from normal வந்து 4.5 degrees to degree Celsius to 6.4 degree Celsius இந்த அது heat wave. அதே normal temperature வந்து greater than 6.4 degree Celsius அது departure இருந்தா we call that as severe heat wave. அப்படின்னா actual maximum temperature greater than 45 degree Celsius இருந்தா we call that as heat wave. அது actual maximum temperature greater than 47 degree Celsius இருந்தா we call that as severe heat wave. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரிவர் பெட்வா. இந்த ரிவர் பெட்வா வந்து எங்க ஆரிஜின் ஆயிட்டு இருக்கு? விந்தியா ரேஞ்சஸ் இன் மத்திய பிரதேஷ். அண்ட் இது எந்த ரிவரோட ட்ரிபியூட்டரி? யமுனா ரிவரோட ட்ரிபியூட்டரி. அண்ட் மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் கூட ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். அண்ட் மேஜர் டேம்ஸ் பார்த்தீங்கன்னா ராஜ்கட் அண்ட் மட்டட்டிலா டேம். அண்ட் தென் யூ ஷுட் ஆல்சோ நோ அபவுட் கென் பெட்வா லிங்க் ப்ராஜெக்ட் which is the first river water interlinking projects. இதோட tributaries நீங்க பார்க்கணும். அண்ட் இங்க என்ன ஏன்ஷியன்ட் சிட்டி இருக்கு, அந்த ஏன்ஷியன்ட் சிட்டி வந்து எங்க இருக்குன்னு சொல்லி நீங்க பார்க்கணும். அண்ட் தென் அனாசாகர் லேக். இது ஆர்டிஃபிஷியல் லேக்கா இல்லையா? ஆர்டிஃபிஷியல் லேக்கா இருந்தது எந்த ஸ்டேட்ல இருக்கு? ராம்சர் சைட்டா இல்லையா? எக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கா இல்லையா? த்ரெட்ஸ் என்னென்ன இருக்கு? ஸோ ஆல் திஸ் திங்ஸ் யூ ஷுட் பி நோயிங். ஸோ aspirants, this is for today. So please keep revising the topics, make a good notes. Please make best use of this initiative. Thank you. Have a nice day.